வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தேசிய மழைக்கான சேனல். நான் உங்கள் எம்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டு பெரிய ஆங்கர்ஸோட சண்டை பற்றி தான். கடந்த 2-3 நாளாக, கடந்த ஒரு சில நாட்களாக எந்த சைடு திரும்பினாலும் அதை பற்றின வீடியோ, அதை பற்றின காமெண்ட்ஸ், எல்லாரும் அதை பற்றின கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் தேசிய மழைக்கானோட கருத்து என்ன அப்படின்றது ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. எஸ், வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் பிரியங்கா அக்கா அண்ட் மணிமேகலையோட சண்டையை பற்றி தான். இதை பற்றி நம்ம எம்கே ஜூனியர் கிட்ட கேட்டேன், வாட் யூ திங்க் அபவுட் பிரியங்கா அண்ட் மணிமேகலைஸ் ஃபைட் அப்படின்னா, அவர் ஹூ ஆர் தே, ஐ டோன்ட் நோ ஹூ தே ஆர் அப்படின்ட்டாரு. அதனால் இன்னைக்கு வீடியோவில் எம்கே ஜூனியர் வரமாட்டார். அவருக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு எந்த கருத்தும் இல்லை. குக் வித் கோமாளி எங்களோட வெரி வெரி ஃபேவரட் ஷோ. பட் ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு சீசன், செகண்ட் சீசனுக்கு அப்புறம் இருந்த சீசன்ஸ் எதுவும் அந்தளவுக்கு இல்லை. மோஸ்ட் ஃபேவரட் சீசன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சீசன் தான். இப்போ ரீசெண்டாக இருக்கிற சீசன்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. குரேஷி மாதிரி புது கோமாலிஸ் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் கிடச்சிது. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்த மேஜிக், ஃபஸ்ட்டு 2 சீசனில் இருந்த மேஜிக் இப்போ இல்லைன்னு தாங்க சொல்லணும். இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பிரச்சனை தான். எடுத்த உடனே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பட் சார் வெளியே போய் அவர் ஒரு ஷோ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே மாதிரி 2 ஷோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக முடியலங்க. டாப் குக் டூ குக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஆரம்பித்தப்போ தே ஸ்டார்டட் ஆஃப் வித் பேங். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் போக போக ரொம்ப ஸ்டேல் ஆகிடுச்சு. ஒரே மாதிரி காமெடி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. நத்திங் நியூ டு எக்ஸ்பெக்ட். அதனால் ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை அதுவும். ஓகே, பேக் டு மணிமேகலை அண்ட் பிரியங்காஸ் இஷ்யூ. மணிமேகலை வெளியே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இது மாதிரி அவங்க ஷோ விட்டு குவிட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ரீசன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்ன ரீசனை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து நியூஸஸ் நிறைய பார்த்தா நிறைய பொய் கலந்த உண்மை மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை வந்து இவங்க சைட்லேருந்து ஒன் சைடாகவே இவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. இதுக்கு மாறா அந்த சைடு பிரியங்கா சைட்லேருந்து இன்னும் ஒரு நியூஸுமே வரல. பிரியங்காக்கா இன்னும் வெளியே வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னு தெரியல. அவங்க ஏதோ வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க, அதனால் இதை பற்றி அவங்க கண்டுக்கல, இதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இதை வந்து கொஞ்ச நேரம் குளிந்து விட்டு போக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஆற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ என்னவோ தெரியல. இல்லைனா மேபி விஜய் டிவியில் இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஷோ ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, ஒன்றுமே பெரிய ப்ரொமோஷன் இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க 2 பேருமே சேர்ந்து இதை ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டாக கூட பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்டும் இருக்குங்க. ஒரு சைடு அந்த டவுட் இருக்குது. இன்னொரு சைடு அதே மாதிரி வெங்கடேஷ் பட் பிரிஞ்சு போயிட்டாரு. ஒருவேளை வெங்கடேஷ் பட் இன்ஸ்டிகேட் பண்ணி இதை கிரியேட் பண்ணியிருக்காரா அப்படின்னும் தெரியல. அது மாதிரியான கமெண்ட்ஸ், அது மாதிரி டாக்ஸும் போயிட்டுருக்கு. பட் எங்களோட கருத்து, வெங்கடேஷ் பட் சாரை அவ்வளோ கீழ் லெவலில் இறங்கி பண்ண மாட்டார் அப்படின்றது தான். அதாவது 2 பேருமே நல்ல ஆங்கர்ஸ் தான். அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே தேசிய அமெரிக்கானோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா இஸ் அ ஃபார் பெட்டர் ஆங்கர் தேன் மணிமேகலை. அதுதாங்க ட்ரூத்து. பிரியங்காவுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு அதில் எந்த உடன்பாடும் கிடையாது. பிரியங்கா இஸ் எ வெரி டேலண்டட் ஆங்கர், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆங்கர். பாதி ஷோஸ் நாங்கள் பார்க்குறது பிரியங்காவோட ஆங்கரிங்காக தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அட் எனி டே பிரியங்காவா மணிமேகலையா, ஹூ இஸ் பெட்டர் அட் ஆங்கரிங் அப்படின்னு கேட்டால் பிரியங்கா ஒரு ஸ்டெப்பு அஹேடாக தான் இருக்காங்க மணிமேகலையோட. அதுக்காக மணிமேகலை வந்து பேட் ஆங்கர்லாம் சொல்ல முடியாது. ஷீ இஸ் ஆல்சோ அ குட் ஆங்கர். ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஓன் ஸ்டைல் இருக்குது. பட் 2 பேரும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பிரியங்கா கம்ஸ் ஆன் த டாப். பிரியங்காவோட ஆங்கரிங் வந்து ஃபார் பெட்டர், ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அஹெட் ஆஃப் மணிமேகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஷோவில் ஆங்கராக வந்தப்போ நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிரியங்கா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அங்கே இருக்கும்போது அவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது. அண்ட் ஷி ஆல்சோ ரியலைஸ்ட் இவங்க வந்து பிரியங்கா அளவுக்கு ஸ்டஃப் இல்லை அப்படின்றதும் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட ஈகோ அதுக்கு இடம் கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஈகோ கிளாஷ் தான். இவங்களால வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி இவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அதே சமயத்தில் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கும் இவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. அதனால் ஷி டிசைரட் டு எக்ஸிட். அது எக்ஸிட் ஆகிறது சும்மா எக்ஸிட் ஆகாமல் இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணி அவங்க சைடு ஃபேவராக அவங்க மாற்றிக்கிறாங்க. இதை விட்டு போயிட்டு அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, என்ன லைன் அப் ஆயிருக்குன்னு தெரியல. பட் என்னவாக இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மணிமேகலை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வி ஸ்டாண்ட் வித் பிரியங்கா. பிரியங்கா அக்கா தான் எங்களோட ஃபேவரட்டு. லைக் ஐ செட், அவங்க ஆல்வேஸ் ஃபார் அஹெட் ஃப்ரம் அன் ஆங்கரிங் பெர்ஸ்பெக்டிவ் கம்பேர்ட் டு மணிமேகலை. நாங்கள் வந்து பிரியங்கா ஆர்மி தாங்க. பிரியங்கா ஆர்மியை ஆரம்பித்து பிரியங்காவுக்கு தாங்க எங்கள் ஃபுல் சப்போர்ட். தேசிய அமெரிக்கானோட ஃபுல் சப்போர்ட் கோஸ் டு பிரியங்கா.
ஓகே, இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் அண்ட் லெட் அஸ் நோ. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறோம், அக்காடா பிரியங்காடா. Click here to watch one of our playlists. Click here to watch our previous videos. If you enjoyed this video, please like and subscribe. Turn on notifications for more videos. Bye from MK and MK Jr.